சார், இப்போ நீங்கள் முதல் முறையாக பிரச்சாரம் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிரச்சாரம் டைமே வந்து ஒரு வாரத்தில் முடிய போகுது. ஏன்னா அடுத்த வாரம் தேர்தல் வரப்போகுது. ஆமாம். ஸோ உங்களோட அனுபவத்தில், உங்களோட பார்வையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான நேரம் போதுமானதாக இருந்ததா? ஏன்னா வந்து கூட்டணிக்குள்ள அந்த காங்கிரஸ் கட்சி இதாகட்டும், திமுக ஃபைனலைஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து எல்லா கட்சிகளுமே லேட்டாக தான் பண்ணாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எல்லா கட்சிகளுக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான நேரம் வந்து போதியதாக இருந்ததா? நான் வந்து வில்லிவாக்கத்தில் இப்போ கலைஞர்பட்டிருக்கேன், சரிங்களா. ஆனால் வந்து வில்லிவாக்கத்தில் கேம்பெயின்ன்றது வந்து இந்த டைம் தான் பண்ணணும்னு கிடையாது. 5 வருஷமாக நம்ம நிர்வாகமும் சரி, அங்கே இருக்க கவுன்சிலரும் சரி, முன்னாள் இருக்க எம்எல்ஏவும் சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே ஒரு ஃபார்ம் ஆஃப் கேம்பெயின் தானே. வந்து அந்த இடத்துல போய் நான் போய் கார்த்திகா ஓட்டு கேட்கறதோட நான் வந்து திமுக வேட்பாளராக தான் ஓட்டு கேட்குறேன். அந்த இடத்துல தலைவர் ஸ்டாலின், நாங்கள் தலைவர் பேரை சொல்லி தான் ஓட்டு கேட்குறோம். ஸோ அந்த விஷயம் 5 இயர்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, இப்போ மோஸ்ட்டாக நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னை அறிமுகப்படுத்துறது தான். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறத, எங்கள் பார்ட்டி சொல்லியிருக்கிறத இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாலமாக நான் இருப்பேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கேம்பெயின்றது ரெகுலர் நடந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல. தட்ஸ் ஹவ் ஐ சீ இட். சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லா கட்சிகளும் வந்து ஆக்டிவா கலந்துக்கிறாங்களா? ரொம்ப ரொம்ப ஆக்டிவ். எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கு வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல புதுசாக இருந்தாலும் எல்லாருமே எங்கள் கட்சி, எங்கள் பார்ட்டி எப்படி வந்து என்ன அரவணைச்சாங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்தே சொன்னல, அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் ஒத்தர விடாமல் எல்லாரும் டெய்லிக்கு என் கூட கேம்பெயின் வராங்க. அவங்க மாவட்ட நிர்வாகத்திலேருந்து எல்லாருமே என் கூட ஃபுல் டே கேம்பெயின் ட்ராவல் பண்ணுறாங்க என் கூட. எனக்கு அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான். ஓகே, ஒரு இளைஞராக இருக்கீங்க, மற்ற இளைஞர்கள்லாம் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த முறை திமுக வந்து பல புதுமுகங்கள், பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும்? ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிரணியினர் வந்து அதிகமான முகங்கள் வராங்க, இளைஞர்களை கவரக்கூடிய அளவில் ஒரு ஓட் பேஸ் அவங்களுக்கு இருக்கு. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காண்டி திமுக பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கட்சியோட ரூட்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க சார். ஸோ இளைஞர்களோட எழுச்சி என்பது திமுகவில் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த கொள்கை பிடிப்பாகட்டும், அவங்களோட அந்த தொடர்ந்து அந்த ஆம்பிஷனோட வர்றதாகட்டும், எப்படிலாம் வந்து திமுக செயல்பட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர் அணியை பார்த்து நாங்கள் எதாவது பண்ண வேண்டிய அவசியம் திமுக கிடையாது, சரிங்களா. அது ஃபர்ஸ்ட் தவறான ஒரு கருத்து. அது தலைவர் எப்பயுமே வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வழி கொடுக்கணும்னு ரொம்ப போன மினிஸ்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இடம் கொடுத்துருந்தார் தலைவர். அது மாதிரி வந்து இந்த தடவை வந்து 60 புதுமுகங்களுக்கு கொடுத்துருக்காரு, படித்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு, லேடிஸுக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து அவரோட விஷன் டு டேக் த பார்ட்டி ஃபார்வர்ட், சரிங்களா. அது வந்து இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் வேற கட்சியை பார்த்தாலும் அதுவும் பண்ணலை, சரிங்களா. நானும் அதில் ஒரு பயன்பட்டு வந்தேன். எனக்கும் சீட்டு கிடச்சிருக்கு இந்த தடவை. என் மேலே நம்பிக்கை வச்சு தலைவர் வில்லிவாக்கம் தொகுதி எனக்கு கொடுத்துருக்காரு. ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி யங்ஸ்டர். ரைட் சார். ஸோ இவ்வளோ தீவிரமான பிரச்சாரத்துக்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.